குறைந்தபட்சம் இந்த பெண் கொடுமையிலிருந்து, வரதட்சணை கொடுமையிலிருந்து அங்கு விடுபட, இந்த ஆண் உபச்சாரத்திற்கு துணை போகாமல் செய்ய 100 கசையடிகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு பாதையில் செல்லாமல், நிக்கா என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியாமல் அதை ஒரு விபச்சாரமாக்கி விட்டீர்கள். உங்கள் நிக்கா கூடாது, காசு வாங்கினவன் நிக்கா கூடாது, அது விபச்சாரம் விபச்சாரம் விபச்சாரம். நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு விபச்சார வாழ்க்கை. ஒவ்வொரு இரவும் ஒரு விபச்சாரத்துக்கு சமமாகி விட்டது சகோதரன். காசு வாங்கிய ஆணுடைய வாழ்க்கை நிக்கா அல்ல. காரணம், நிக்காவின் ஷரியத்தை பூர்ணமாக்கப்படவில்லை. அதற்கு எதிர்மறையான ஷரத்தாக இருந்ததால் அது பூர்த்தியாகாத நிக்கா. அல்லாஹ் குர்ஆன்ல நீ பெண்களுக்கு நிறைய கொடுத்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு வான்னு சொல்றான். முஸ்லிம்களாகி நீங்கள் பொம்பளைக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணவே எத்தனை பேரா இருக்கிறீங்க? 100ல எங்கேயாவது ஒருத்தர் இருப்பான். அப்போ பொம்பளைக்கு காசு கொடுக்காம காசு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணவன் தான் 100க்கு 95 பேர் இருக்கிறான். இந்த 95 திருமணம்னா அல்லாஹ் சொன்ன முறைப்படி நடக்காதனால அத்தனையும் விபச்சாரம். அப்போ அல்லாஹ் சொல்லி பொண்ணுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ண சொன்னதை விட்டு போட்டு பொம்பளை கையில காசு வாங்கினவன் யாரு? ஒரு பொம்பளை ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கூப்பிடுற, அவளுக்கு பணத்தை கொடுக்குற, அவட்ட போய் படுத்து தந்துடுற, அதுக்கு பேர் என்ன? இந்த பொம்பளைகிட்ட காசு வாங்கிட்டு அவளை பொழப்பு நடத்துறவன் யாருமே? ஆண் விபச்சாரகன், 100 கசையடிக்க ஆளாக்கப்பட வேண்டியவன். அதுக்கு துவா கேட்டவன், ஹுக்கும் கேட்டவன், கையெழுத்து போட்டவன், ஜமாத் தலைவன், எல்லாமே விபச்சாரத்திற்கு துணை நின்ற பாவிகள் பாவிகள் பாவிகள். இவர்களுக்கு மறுமை கிடையாது. அல்லாஹ்வின் விரோதிகள், அவர்கள் பின்னால் நின்று தொழுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஹராம். உழைக்காத ஒரு சொட்டு காசு உன் பெற்ற தாயோடு உடல் உறவு கொள்வதை விட கொடிய பாவம் அது. அதை நீ தொட்டது பாவம். யாராவது நம் இளைஞர்கள் செய்திருந்தால் அந்த காசை உன்னால இப்ப கொடுக்க முடியலனாலும் உன் மனைவிட்ட போய் கையை பிடிச்சு அல்லாவுக்காக சபர் செஞ்சுக்கோ, நான் தெரியாம பணம் வாங்கிட்டேன், தெரியாம ஒருத்தன் வாங்க மாட்டான், இவன் தெள்ளவாரிப்பேன், தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டேன், இப்ப என் மனசாட்சி உறுத்துது, நாளைக்கு மறுமையில ஹயாத்தோ மௌத்த அதை நான் கடனா எனக்கு சொல்லு, நீ உன் வாயில நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்றேன், இந்தா முதல் தவணைன்னு ஒரு 10-50 எடுத்து அவ கையில வச்சு மீதிய தவணை முறையில் அவளுக்கு கழிச்சிட்டீங்கன்னா தான் அந்த விபச்சார பாவத்திலிருந்து மாறுவாய். இல்லை என்றால் உன்னுடைய பூர்த்தியான நிக்கா அல்ல. அனைத்துமே ஆண் விபச்சாரத்திற்கு துணை போன பாவிகள். இந்த அயோக்கியர்களால் அடுத்தவனும் இஸ்லாம் மதத்தை தழுவ முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த பாவிகளுக்கு இம்மையும் கிடையாது, மறுமையும் கிடையாது சகோதரர். அந்த பணம் வாங்கின எவன் வீட்டுல அது ரிசல்ட் விருத்தியா இருக்காது. நீ நல்லா கவனிச்சு பார்த்தா துட்டு வாங்கிட்டு திருமணம் பண்ணவன் பூரா ரிசல்ட் விருத்தி ஆகாது. இந்த துட்டு இல்லாம திருமணம் பண்ணவன் வாழ்க்கையில இருக்கிற செழிப்பு தெம்பு அந்த 100 இந்த திருட்டு பய மூஞ்சில் இருக்காது. அந்த கல்யாண வீட்டுக்குள்ள போனா ஒரு ஹராமான செயல் நடக்கும் போது அங்க துணை நிக்காத, நின்னா அந்த லிஸ்ட்ல ஒன்னையும் சேர்த்துருவீங்க. ஒண்ணு கையால தடு, வாயால தடு, குறைந்த அளவு மனதளவில் வெறுப்பதை இறைவன் கடைசி பட்ச ஈமானாக சொல்லுகிறான். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலாவது உங்கள் பிள்ளை குட்டிகளாவது அல்லாஹ்வுக்கு ஒப்பானவர்களாக மாற்ற இன்றே அந்த ஹராமான செயலுக்கு, அந்த அருவருக்கத்தக்க செயலுக்கு, உங்கள் தாயோடு உடல் உறவு கொள்வதை விட பாவமான கொடிய அக்கிரம செயலுக்கு ஒரு முடிவு கட்டுங்கள் சகோதரர்களே. அதுதான் உங்களை தடுக்கிறது என்று நினைக்கிறேன்.